மகனை கங்காதேவி கிட்ட பார்வதி தேவி கிட்ட ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு விநாயகர்ல இருந்தும் சிருஷ்டி ஆரம்பம், சத்தான உணவுகள் விளையறதுக்காக இந்த விநாயகரே நமக்கு மறைமுகமாக இருக்கிறார். இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய விதைகள், மண்ணிலிருந்து விளையக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே சத் சந்தானத்தை தரக்கூடியது. அதனால தான் இந்த மண்ணில இருந்து மீண்டும் இதை நீர்ல எடுத்துட்டு போய் சேர்க்கிறோம். ஷார்ட்டா சொன்னா, மகனை அம்மா கிட்ட ஒப்படைக்கிறோம், மகனை கங்காதேவி கிட்ட பார்வதி தேவி கிட்ட ஒப்படைக்கிறோம், மண்ணில் இருக்கும் மகனை நீரில் இருக்கும் தாய்கிட்ட ஒப்படைக்கிறோம். இதுதான் விநாயகர் சதுர்த்தியினுடைய ஒரு சின்ன சூட்சுமம். ஒரு விநாயகரை நீங்கள் எப்படி வேணாலும் ஆவாகனம் பண்ணலாம். எளிமையாக அருகம்புல்லுக்கும் பெருமை தந்தது யார்? விநாயகர் தான். இந்த அருகம்புல்லையும் அவர் இருக்கார், ஆடம்பரமாக இருக்கக்கூடிய தங்க வெள்ளியிலையும் இருக்கார், ஒரு எலுமிச்சம்பழத்திலையும் இருக்கார். எளிமையாக நீங்கள் எப்படி வேணாலும் இவரை உருவகப்படுத்தலாம்.